வெண்டைக்காய் கிரேவி. வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த கிரேவி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடையில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு 10 பல்லு பூண்டு, 1 கப் வெங்காயம் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்து அது வெந்ததும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து தேவையான சைஸில் கட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து 10 நிமிஷம் கடையில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் அந்த வலுவலுப்புலாம் இருக்காது. இந்த கிரேவிக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதே இதை எள்ளும் கடலையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்த பொடி தான். 1 ஸ்பூன் எள்ளு, 2 ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஒரு கடையில் தாராளமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், பூண்டு இடித்து போட்டு கருவேப்பிலை சேர்த்து கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய், தேவையான உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த வெண்டைக்காய் நல்லா வதக்கி விட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து 2 நிமிஷம் அந்த வெண்டைக்காய் கூட அந்த மசாலா நல்லா கலந்து வந்ததும் வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு கிரேவி நல்லா கொதிச்சு வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்ததும் ஒரு மலை நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்து அதையும் இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற எள்ளுப்பொடி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சு மல்லித்தலை தூவி இறக்குனா நல்லா கம கம கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.